ஹலோ பக்கத்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாராவது வேண்டாம் பிறந்துட்டு அசால்ட்டாக போதா பார்க்குறீங்க. வேறு யார்? நான் தான் உங்கள் சின்ராசு பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு வந்து தான் பார்க்க போகிறோம். லவ் டைரனில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த எபிசோட் கொஞ்சம் ஃபன்னாக போகும்பா. சரி, காற்று போன மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் டைரனில் சீசன் 1 எபிசோட் 6 தான். கதையோட ஆரம்பத்தில் என்னாலாம் எங்கேயும் வர முடியாதுடா, நான் கிளப்பில் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் இன்னைக்கு பீச்சுக்கு போகலாம் நினச்சி நீ வருவேன்னு எதிர்பார்த்தேனே அப்படின்னு, அப்பா கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தா என்ன கொடுமை சரவணன், இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பீச்சுக்கு வந்தேன். ஆகா வான தெளிவாக இருக்குது, தண்ணி சைனிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு விட்டு ஏன் இப்படி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேமில் வந்துட்டு இருக்கேன். உடனே பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குடி, ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எப்பா நான் வெளியே வந்தால் கேமிங் சிஸ்டம் எல்லாம் கெட்டு போயிருப்பா அப்படின்னு, இது என்ன வகையான ஜந்துடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஐநோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு வர்ற, யார் இது? நான் பார்க்க எப்படிப்பா இருக்கே அப்படி சொல்லி கேட்க, எம்மா உனக்கிட்ட மாட்டி ரொம்ப அழகாக இருக்குமோ அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கேலே, கண்ணில் ஒரு சுருவேன். அக்கானே அப்படி பார்க்க சொல்ல, நான் பார்க்கறதுக்காக ட்ரெஸ்ஸே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கேலே, ஏம்மா நீ பார்க்க கூட கொஞ்சம் அழகாக தான் பார்த்துடுற அப்படின்னு என்ன ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு, அக்காவே ரொம்ப மோசமாக இருக்காக்கா, வாக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல. அந்த இடத்துல ஆக்குவா வர, எப்பா நம்ம சேர்ந்து குளிப்போமான்னு சொல்லிட்டு அக்கானே கேட்க, இல்லை எனக்கு தனியாக குளிக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போக, எப்பா அக்கானே என்ன மன்னிச்சுக்கப்பா சொன்னதுக்கு அப்படின்னு, அதுக்கெலாம் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காதப்பா, நான் என்னோட சிஸ்டர் இல்லாம கரெக்ட் பண்ணியே தெரிவே அப்படின்னு, ஏம்மா ஒன்றும் பண்ணிடாதமான்னு சொல்ல, இந்தாங்க அப்படி நடிக்க, ஐயா சூடாவியை கிளப்பி விட்டாலே, யோகா எனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கு, நம்ம லவர்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னோட இங்கிட்டு பார்த்தா என்னம்மா கண்ணு யூஸா உனக்கு நீச்சா தெரியாதா அப்படிங்கிற கேட்டோட, யாரை பார்த்து என்னடா சொல்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியல சொல்ல, சரி நீ ஒன்று கண்டுக்காத, டியூப் போட்டிருக்க வா அப்படின்னு, வரேன்டா அப்படின்னு சொல்லி வர, ஏப்பா அக்குவா இங்கே குளிக்க வாப்பா அப்படின்னு அவள் கண்டுக்காம போக, அப்படி இங்கிட்டு ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அடங்கம்மால இது அந்த போலீஸ் திட்டையப்பா, ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் மிரட்டி விட்டாங்கப்பா, அப்படி இதெல்லாம் பார்த்துட்ருக்க, ஏண்டி என்னடி பண்ணுற, உனக்கு என்ன சாப்பிட வேணுமா அப்படி கேட்டோன்னே, எப்பா எனக்கு ஒரு போண்டா பரோட்டா பூரி சப்பாத்தி அப்படி ஒரு லிஸ்ட்டாக சொல்ல, சரி அந்த கடையை தானே அப்படியே கியூரிட்டி ஒரு பந்தூரில் என்ன பாஸ் பண்ணுறீங்களா அப்படி ரெண்டு பொண்ணு கேட்க, இவ்வளோ பாஸ் பண்ண தப்பான இடத்துல பட்டுருது, ஏண்டி வாடி மோதி பார்த்தலான்னு சொல்லிட்டு ஏறிய, சரி வா லாரா இப்போ எங்கள் சார் இங்கே ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ணி வச்சுட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்ல, இங்கே கேட்ட குரல் மாதிரி கேட்டு திரும்பி பார்த்தா, சிக்கிபி அப்படி சொல்ல, எப்படி இங்கிட்டு வந்து, எப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா அட்டாக் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கையில் 6 இன்ச்சு கோலையே பார்த்துட்டு, சரி நான் வேணும்னே ஹார்ட்டில் குத்தவோ அப்படின்னு சொல்லிக்க, ஒன்று பிடுங்க வேணாடி அப்படின்னு, சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவன் சட்டையெல்லாம் காலிட்ட, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு, பொண்ணுங்களா ரொம்ப ப்ளீஸியஸாக நமக்கு கொஞ்சம் தள்ளி போமா அப்படின்னோடனே, உன்னே மாதிரி போரிங்கான ஆளை எதுக்கு அக்கானைக்கு பிடிச்சிருக்கு, அவள் சின்ன வயசுலலாம் எத்தனை பேரை போட்டு தள்ளிட்டு ஒரு பார்வை பாரு அப்படி இருக்கும், அது மாதிரில தான் அவங்க அம்மாவை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல அவங்க அம்மாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் வேணா அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லவா அப்படி சொல்ல, அப்படி இங்கிட்டு இந்த மாதிரி பொண்ணு எதுக்கு ஐநோக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துல இவ்வளோ சுற்றி என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை கொடூரமான பெண்கீடு தான், அப்படி உள்ள அட்டாக் பண்ண வர அந்த இடத்துல கரெக்டாக அக்கறை வந்து ஒரே இடத்துல பறக்க விட்டுறான். ஆனால் அந்த பெண்கீடு திரும்பி வந்துடுது, அதை பார்த்துட்டு இவ்வளோ ஆகக்கா எவ்வளோ அழகான பெண்கீடு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன், இந்த தடவை நான் ஆக்னா கூட டேட்டிங் போயே திரும்பின்னு சொல்லிட்டு இந்த பெண்கீடு சொல்ல, வாடா மோதி பார்த்துருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கே போக அப்படி இருந்துக்கிட்டு, சீல்டு வந்து யூசுஃப் ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டிப்பா, ஸ்பியர் வந்து அக்கனா ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போனா இவங்க 2 பேரும் ரைவல்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாப்பா இந்த 2 ஃபேமிலிஸுமே ரைவல்ஸ் தான், அதோட நீ அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துருக்கேனுமே, அதோட அம்மா கொஞ்சம் நிப்பாட்டுமா, இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்லாத, அவங்களே வந்து என்னென்னு சொல்லட்டும், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு ஹீரோ சொன்னோன்னே, அப்போ நான் ஓயிஸ்டாப்பா, அதோட அக்கானே மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவங்க ஃபேமிலியே அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போக அப்படி இங்கிட்டு
ஒன்று அழகான பெண்கிட்டு அடிச்சு நீ இப்படி அகோரவா நடந்துக்கிறியேன்னு சொல்லிட்டு இவரி பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் ஹே என்னையெல்லாம் உன்னால் தடிக்கவே முடியாது, நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண. இவளும் வாங்கிட்டு அவள் சிக்கிமி சொன்னது நான் வர யாரை பார்த்து நான் வீக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு தலையில் ஒரு அடிச்சு தூக்கி போடுறீ அப்படின்னோட அவளும் பேட்டை தூக்கி போட்டா ஒரே அடிதான் பறக்க விட்டுறான். அவங்கக்கா பெண்குலாம் பறக்குதுன்னு சொல்லிட்டு கியூரி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போல ஹீரோ வர சரி வாங்க போவோம் என்ன நடக்குது. ஓ அந்த பெண்குழி அட்டாக் பண்ணுச்சா? ஆமாம் நீ எங்கடா போயிருந்த பொண்ணுங்களோட ஊர் சுற்றி பக்கம் போயிருந்தான்னு யூஸ் கேட்க அவன் அதை கண்டுக்காம நீ இவளுக்கு டேக் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அதெல்லாம் கண்டுக்கட்டுப்பா, நீ உண்மையிலே பொண்ணுங்களோட ஊர் சுற்றி பக்கத்தில் போயிருந்தே அப்படிங்க ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா. சரி அவனுக்கு சாங்கான பொண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ சிரிக்க அப்படி இந்த நடுராத்தில் எங்களை கூட்டியே இருந்திருக்க. எப்பா நம்ம ஜோடி சேர்த்துக்க போகிறோம், இந்த ஸ்கூல்லே பூட்டி இருக்கேன் எப்படி உள்ளுக்குள்ளே போவோம் அப்படி கேட்டோன்னே கதவை திறன்னு சொல்லி திறக்க என்னடா நடக்குது ஹீரோ ஆச்சரியப்பட அப்படிங்கிட்டு எனக்கு உதவி செய்கிறதுக்கு நன்றிப்பா கியூரின்னு 2 பேரும் சொல்ல சரி கவலைப்படாதீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல கொடுபாடா அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம ஹண்டிங் போவோம் அப்படின்னோடனே என்ன ஹண்டிங்கு நடந்து போயிட்டே இருக்கையில் அந்த பொண்ணு வந்து இங்கே பார்த்து வாங்க இங்கே நைட்டு கோஸ்ட்லாம் வருமா ஸ்கூலில் அப்படின்னோடனே ஆகாக்கா அங்கே பாருப்பா அவங்க 2 பேரும் எவ்வளோ பெர்ஃபெக்டான ஜோடியாக இருக்கான்னு இவன் காமெடி பண்ணு. நாங்கள் 2 பேரும் ட்ரூவாக லவ் போடுறோம் ஆனால் அந்த பீப்புள் தான் எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். அவர் 2 பேரும் சொல்ல கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் காப்பாற்ற விட அக்கடை சொல்ல அப்படி இங்கிட்டு பார்த்தா ஏப்பா யூசு பயமாக இருந்தால் நீ கேட்டுக்கு வெளியே நின்றுக்கலாமே யாரை பார்த்து பயங்கிற நல்லா அந்த காலத்தில் அப்புறா அப்படின்னு சொல்லி நடந்து போகு முன்னாடி ஒன்று பார்த்துட்டு ஏப்பா யூஸ் என்னப்பா அங்கே பேய் அப்படின்னு எங்கே பேய் அப்படின்னு சொல்லிட்டு கியூரி வந்துட்டு ஓ பின்னாடி நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டோட என்ன பின்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்னது பின்னாடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு 2 ஓட ஆரம்பிக்க. கியூரி கேமரா வச்சு ஒருத்தவளை கொல்ல இங்கிட்டு ஒருத்தவன் தலையை வெட்டியே கொல்ல அப்படி இங்கிட்டு வந்துட்டு எப்பா இன்னைக்கு உன் கூட சுற்றுறது நல்லா பிடிச்சிருக்குப்பான்னு சொல்லிட்டு அக்கடை சொல்ல இடரா நடக்குது ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அப்போல 2 கலர் வந்து இது அப்படியே டெலிபோர்ட் ஆயிருதுங்க எங்கே வந்திருக்கோம் ஆகா புதுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கியூரி காமெடி பண்ணிட்டு இருக்கேன் தள்ளிப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ உண்மையிலே ஐநோ லவ் பண்ணுறியான ஒரு கேள்வி கேட்க அப்படி எங்கிட்டு நடந்து வந்துருக்கு போது திடீர்னு யூஸ் கால் சொல்லிக்க சரி என் ஏறிக்கமான்னு சொன்னேன் என்னால் முடியும்னு சொல்லிட்டு எந்திரிக்க விரிச்சு விட்டு திருப்பி கீழே விட சரி வாமான்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அப்படியே இங்கே என்னை விட்டுருக்கேன்னு சொல்லி எல்லா போய் அக்கடை கதறிட்டு இருக்கு. ஹீரோ வந்தோடனே அப்படியே பின்னாடி வந்து 2 பேரும் சொல்லி நடக்குது ஹீரோ ஆளற எங்களை சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப டேக்ஸ்பான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்தால் மட்டும் எங்களால் ஹெவனுக்கு போக முடியும் மற்ற கோஸ்ட்லாம் எங்களை எதிர்த்தாங்க ஆனால் நீங்கள் என்ன சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருக்கேன். உங்கள் 2 பேரையும் என் நோட்டில் எழுதிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு கூறி கத்த அப்படி இதுகளை கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு சொன்னதை யோசிச்சு பார்க்க உனக்கு உண்மையை சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை என் கூட இருக்கும்போதே நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல அது இல்லை நான் எப்படி என் ரைவல்ட்டே சொல்கிறது நீ லவ் பண்ணேன்னா உனக்கு இந்த இடத்துலேருந்து ஃபீலிங் வரும்னு சொல்ல அப்படி இங்கிட்டு என்னப்பா யூஸை கூட குசாலியாக தெரிகிற கோல அப்படி சொல்லி கேட்க ஏப்பா ஒன்றும் இல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஹீரோ சொல்ல ஒன்றும் பண்ண விட நானே எக்ஸ்பிளைன் தெரிஞ்சுக்கிறேன் சதக்கு குத்த இவன் இந்த இடத்துல ஹாட்டத்தோட இதோட இந்த எபிசோட் முடியுதுப்பா நீ வர போகிற எபிசோட் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அதில் மிஸ் பண்ண பார்த்துருக்கேன் நானும் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி பார்த்தோட பார்த்துக்கு நேற்று சாப்பிடுங்க டாடா பாய் பாய்.